ஹலோ, இன்றைக்குள்ள ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒரு தோசை பண்ணுறோம். இது கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த ஸ்கூப்பில் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணது, ஒரு சிட்டிகை அளவு ஓமம், இது இப்படி க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். கோதுமை மாவு கொஞ்சம் சூடு, இப்போ வயிறு வலிக்காமல் இருக்கிறதுக்கு ஓமம் வந்துட்டு ஜீரணமும் ஆகும், ஜீரண சக்தியை தூண்டும், அதுக்காகவும் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு இது வந்துட்டு பனங்கிழங்கு பொடி, இது கொஞ்சம். இந்த பனங்கிழங்கு பொடி ஜீரண சக்தியை தூண்டும், இதில் நார் சத்து நிறையா இருக்குது, பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும். கூடவே இது முருங்கை இலை பொடி, முருங்கைக்கீரை இருக்குது இல்லையா, அது நிழலில் காய வச்சு பவுடர் பண்ணுது. இதில் நிறைய அயன் சத்து, இரும்பு சத்து இருக்குது, இது ஹீமோக்ளோபினை ரைஸ் பண்ணும். இப்போ இதுக்கு அளவாக கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கலக்கிடலாம். இந்த பதத்துக்கு, தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நம்ம உடனே சுட்டு எடுத்துக்கலாம். கல் நல்லா காஞ்சிருச்சு, தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம எடுத்த மாவில் 2 தோசை, இல்லைன்னா கொஞ்சம் தடியாக இந்த மாதிரி போட்டால் 2 தோசை வரும், இல்லை மெலிசாக போட்டால் ஒரு 3 தோசை கிடைக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி இல்லைன்னா நிலக்கடலை சட்னி நல்லாயிருக்கும், நல்லா காரமாக வச்சு. கூடவே ஒரு டீயில் எந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இல்லை, எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம், கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், அவ்வளோதான். இந்த சேனலில் ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் கூடவே ஹெல்த் டிப்ஸ் தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.